ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி ஸ்டஃப்டு சப்பாத்தியை இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் 4லேருந்து 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். 1/2 டொமேட்டோ, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி டொமேட்டோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேரட், கேப்சிகம், ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் டர்மரிக், சால்ட், கொரியாண்டர், பெப்பர் பவுடர், சாட் மசாலா, லீவ்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டஃபிங் சப்பாத்தி மாவு ரெடியா இருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி கோதுமை மாவுல டஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சு எல்லா பக்கமும் ஈக்குவலா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரோல் பண்ணிக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி நல்லா ஃபிளாட் பண்ணி விட்டுட்டு மாவை டஸ்ட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மாவை இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃபிளாட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை டீப் ஃப்ரை இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகுற மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.